எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தின அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, 10 வாழ்நாள் ரகசியங்கள பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? அதாவது விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். கேட்டை நட்சத்திரம் விருச்சிகத்துல 3வது நட்சத்திரமா வரும். அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். சரிங்களா? இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்க்கும்போது பிராய் மரமா வருங்க. அதே மாரி இதனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது இந்திரன். சரிங்களா? ஸோ முதல்ல இவங்கள பத்தின ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விருச்சிகத்துல சந்திரன் வந்து நீசம் பெறுவார். சரிங்களா? அதே மாரி இங்க செவ்வாய் இருப்பார். புதனுடைய நட்சத்திரமா வரதுனால செவ்வாய், புதன், சந்திரனுடைய ஆதிக்கங்கள் இங்க இருக்கும். அப்போ கேட்ட நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தைரியமும் இருக்கும், புத்திசாலித்தனமும் சேர்ந்தே இருக்கும் இவங்க கிட்ட. நெறைய விஷயங்கள தெரிந்து வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஞானம் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்கும். மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்காமலே, அதாவது ஏகலைவன் போல் சொல்லிக் கொடுக்காமலேயே நெறைய விஷயங்கள தெரிந்து வைத்திருப்பாங்க, கத்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த உலகம் வந்து இவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள கொடுக்கும். இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாமே இவங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல இன்னொரு டிராபேக் என்னன்னா, இது 8ஆம் இடமா வரதுனால இவனுடைய அறிவும், திறமையும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல இவனால வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்த நம்பாம, உழைப்பை மட்டும் நம்பினாங்கன்னா, அதற்காக முயற்சிகள் எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நல்ல தைரியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு போல்டா, ஒரு தைரியமா சில விஷயங்கள துணிச்சலா இறங்கி செய்யறதுல இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த விருச்சிகம் கேட்டையில ஒரு பெண் பிறந்தா கூட, அந்த பெண்ணுக்கு ஆணுக்கு நிகரான ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு அதாவது ஒரு பெண்ணாக அதாவது பெண்ணானவள் ஆணுக்கு சமம். ஆணை விட இங்க உயர்ந்தவள் ஒரு பெண் அப்படின்ற யோசிக்கின்ற தன்மையும் இந்த இடத்துல அதிகமாகவே வரும். சரிங்களா? ஸோ அத்தகைய ஒரு தன்மையும் இது வந்து கொடுக்கும். அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரன் வந்து நீசமாகின்ற ஒரு ராசி அப்படின்னா, அது விருச்சிகம் தான். சரிங்களா? அதாவது இவங்க பார்வைக்கு அதாவது இவங்க முகத்த நீங்க பார்க்கும்போது, என்ன இவங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா இருக்காங்களே! கொஞ்சம் வந்து கடினமான மனம் இருக்குமோ இவங்க கிட்ட, என்ன இவ்ளோ கல்லஞ்சக்காரனா இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த அதாவது வெளி தோற்றத்துக்கு இவங்க வந்து அப்படி தெரிவாங்க. ஆனா, நிஜமாவே உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப பாசமும், அன்பும் இவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. சரிங்களா? உண்மையான பாசம், உண்மையான அன்புக்கு ஏங்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக அன்பையும், பாசத்தையும் வந்து காமிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம், இவங்கள பொறுத்தவரைக்கும். அதாவதுங்க ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு புடிச்சவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா கோவப்படுவாங்க. டக்குன்னு வார்த்தைய விட்டுருவாங்க. அதே மாரி வார்த்தைய விட்ட உடனே, அடடா! தெரியாம வார்த்தைய விட்டோமேன்னு சொல்லிட்டு நேரா போய் மன்னிப்பும் கேட்பாங்க. ஸோ இத்தகைய குணமும் இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கோட்டைலாம் கட்ட மாட்டாங்க. ஆனா வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில மத்தவங்க கை ஏந்த மாட்டாங்க. தன்னுடைய சுய உழைப்பால் போராடி முன்னுக்கு வரக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு, தன்னுடைய சுய உழைப்பால், சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவங்க நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி நல்ல வைராகியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். வைராகியம் ரொம்ப அதிகங்க இவங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அடுத்து 5வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா? மனம். கடல் நீரை போல் ரொம்ப ஆழமானது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த ராசியில பிறந்த ஒரு பெண்ணுகளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களின் மனதை வந்து யாராலுமே அறிய முடியாது. ஆனா இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா ரகசியங்கள் சற்று அதிகமா இருக்கும். இவங்களோட மனச புரிஞ்சு கொள்றது ஒரு புரியாத புதிராவே இருக்கும். குறிப்பா சொல்லப்போனா, இவங்க முகத்த பார்த்து இவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன திங்க் பண்றாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றத ஒரு கிரகிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு புரியாத ஒரு புதிர் அப்படின்னே சொல்லலாம் என்னுடைய மனசு. அதற்கடுத்து 6வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, புதனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால, அந்த நுண்ணிய அறிவு அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகம். பகுத்தறிவு சற்று அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேச்சு திறமை கொண்டவங்க. ஷார்ப் மைண்டட் பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு புரிஞ்சுக்க கொள்ளக்கூடியவங்க, டக்குன்னு உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம், இவங்கள பொறுத்தவரைக்கும். அதே மாரி மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, மத்தவங்க என்ன திங்க் பண்றாங்க, மத்தவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றத இவங்க வந்து ஒரு அஸ்யூம் பண்ணுவாங்க. கரெக்ட்டாவே பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த யூகிக்கின்ற தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்து 7வது விஷயம் பார்க்கும்போது,
பிறப்பால் பார்த்தீங்கன்னா, அதாவது இளம் வயதில பார்த்தீங்கன்னா, இவங்க நல்ல வெகுளியா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, எல்லோரிடமும் ஒரு கருணை உள்ளத்தோட இருப்பாங்க. ஆனா, வயது ஆக ஆக என்ன ஆகும்னா, இந்த உலகம், இந்த வாழ்க்கை இவங்களுக்கு நெறைய அனுபவ பாடங்கள கத்துக் கொடுக்கும். நெறைய போராட்டங்கள கொடுக்கும். அதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அனுபவங்கள கத்துக்கிட்டு இவருடைய குணாதிசயங்கள் கண்டிப்பாக மாறுபடும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கடினமான மனம், டக்கு டக்குன்னு கோவப்படுறது, எதையுமே கொஞ்சம் வேகமா பண்றது, அவசரமா பண்றது, இது போன்ற தன்மைகள் இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்து 8வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நேரத்தினுடைய அருமை தெரிஞ்சவங்க. சரிங்களா? டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்னு நல்லா இருக்கும். அதே மாரி நேரத்துடைய மதிப்பு தெரிந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மள பொறுத்தவரைக்கும். கொடுத்த வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணுமா சொன்னா, அந்த நேரத்துக்குள்ள கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுருவாங்க. அதே மாரி நெறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்பாங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 9வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, எதையும் எளிதில கற்றுக்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சீக்கிரமா, ஃபாஸ்ட்டா, குயிக்கா கத்துப்பாங்க நெறைய விஷயங்கள். அதே மாரி ஒரு இடத்துக்கு போறாங்க, சும்மா ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்பதான் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அந்த இடத்துல ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா, 15 வருஷமா சில நபர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க போன கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ஓவர்டேக் பண்ணிட்டு இவங்க மேல வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நெறைய விஷயங்கள கத்துப்பாங்க. ஏன்னா திறமைசாலி இவங்க. நல்ல திறமை இருக்கும் இவங்ககிட்ட. சரிங்களா? தன்னுடைய திறமை, தன்னுடைய உழைப்பால் டக்கு டக்குன்னு மேல வந்துருவாங்க. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒத்து போக மாட்டாங்க. அங்க இருக்கிற நபர்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்டப்பர்னா, ரஃப் அண்ட் டஃப்பா நிப்பாங்க. நான் ஏன் உனக்கு வளைஞ்சு கொடுத்து போகணும்? என் வேலைய நான் பார்க்குறேன்ற மைண்ட் செட்ல நெறைய பகைமையை, நெறைய எதிர்ப்புகளை வந்து இவங்க வாழ்க்கையில சந்தித்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட திறமையும் இவங்களுக்கு ஒரு பலவீனம் தான். அது இப்படிதான் பலவீனமா இவங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? கடைசியா 10வது விஷயம் வரும்போது, நான் சொன்ன மாரி இவங்ககிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் கோவம், கொஞ்சம் துணிச்சல் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். அதாவது தான் கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியா, ஸ்டப்பர்னா நிப்பாங்க. பிடிவாத குணம்ன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்ககிட்ட. அதே மாரி ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள பொறுத்தவரைக்கும். அதாவது வழவழா, குழகுழன்றா கிடையாது இவங்ககிட்ட. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேரா பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு தன்மை, இந்த ஒரு அதீத அவசரம், ஒரு பிடிவாத குணம், இது சார்ந்த விஷயங்கள், அத ஃப்ளெக்சிபிளா இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் இவங்க கொஞ்சம் வாழ்க்கையில மாத்திக்கணும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வளைஞ்சு குடுத்து, அதே மாரி கொஞ்சம் அவசரப்படாம, நிதானமா, கோவப்படாம, கொஞ்சம் பொறுமையா இவங்க வாழ்க்கையில இருந்தாங்கன்னா, நிச்சயமாக வாழ்க்கையில இவங்க பெரிய வெற்றிகள பார்ப்பாங்க. பெரிய உயரத்துக்கு கண்டிப்பா இந்த விருச்சிகம், கேட்டையில பிறந்தவங்க போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 விஷயம் எந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.